சந்தையில் கோழி முட்டை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. துணை அமைச்சர் உத்தரவாதம். உளுத்ராம் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல். ராடின் இம்ரான் 4 குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு. சபாவில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பலியிடவிருந்த எருமை கட்டுக்கடங்காமல் ஓடியதில் பெண் காயம். பாரடைம் மால் உணவங்காடி நிலையத்தில் சிறிய தீ, எவரும் காயமடையவில்லை. மகாராஷ்டிரா மலை உச்சியில் கார் ஓட்டி பழகிய பெண் 300 அடி பள்ளத்தில் விழுந்து பலி. சந்தையில் முட்டை கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக அத்தொழில்துறையின் உத்தரவாதம் கிடைத்த பிறகு அரசாங்கம் முட்டை விலை குறைப்பை அறிவித்திருக்கிறது. இதுவரையில் முட்டை கையிருப்பில் பிரச்சினை இல்லை என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் ஃபுசியா சாலியை தெரிவித்திருக்கிறார். இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறையின் கீழ் நாடு முழுவதும் கிரேட் A, B, C கோழி முட்டைகளின் விலை 3 சென்ட் குறைவதாக அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது. ஆனால் பூமிபுத்ரா மளிகை கடை வியாபாரிகள் சங்க தலைவர் டத்தோ அமீர் அலி மைடின் அதனை அவ்வளவாக ஆதரிக்கவில்லை. முட்டை விலையை குறைக்கும் முன்பாக உதவித்தொகையை பெறப்பட்ட கோழி முட்டை கையிருப்பை அரசாங்கம் சந்தையில் அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அது குறித்து கருத்துரைத்த போது துணை அமைச்சர் ஃபுசியா இவ்வாறு கூறினார். ஜோஹர் உளுத்திராம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபரின் 5 குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக இன்று ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பயங்கரவாத சித்தாந்தம் தொடர்பில் அவர்கள் 9 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளனர். 62 வயது ரடின் இம்ரான், 34 வயது ரடின் ரோமியுல்லா, 59 வயது ரோஸ்னா ஜந்தான், 23 வயது ஃபர்ஆ சொப்ரினா மற்றும் 19 வயது மரியா ரடின் ஆகியோரே அவர்கள் ஆவர். அதே சமயம் உளுத்திராம் போலீஸ் நிலையம் மீது தாக்குதலை மேற்கொண்ட 21 வயது நபர் ராடின் லுக்மானின் தந்தையான ராடின் இம்ரானுக்கு எதிராக இதர 4 குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. IS தொடர்பான பயங்கரவாத சித்தாந்தங்களை பரப்பியது, சொந்தமாக தயாரிக்கப்பட்ட 4 துப்பாக்கிகளை வைத்திருந்தது, IS கும்பலின தலைவன் அபு பக்கர் அல் பக்தாடிக்கு விசுவாசமாக செயல்பட்டது, அந்த தீவிரவாத அமைப்பின் புத்தகங்களை வைத்திருந்தது என்பது அந்த 4 கூடுதல் குற்றச்சாட்டுகளாகும். 2014ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு மே 17ஆம் தேதி வரையில் கம்போங் சுமை தீராமில் அவர்கள் அந்த குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் அச்சம்பவத்தில் 2வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராடின் ரோமியுல்லா 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ள வேளை சிங்கப்பூர் நாட்டவரான ரோஸ்னா உட்பட இதர 2 பயங்கரவாதம் தொடர்பில் வேண்டுமென்றே தகவல்களை தர தவறிய குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இவ்வழக்கு விசாரணை ஜூலை 31ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். சபா கோத்தா கின்னபாலு நகருக்கு வெளியே புறநகர் பகுதியில் தியாக திருநாளை முன்னிட்டு பலியிடப்படவிருந்த எருமை கட்டுக்கடங்காமல் திணறிக்கொண்டு ஓடியதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். கடந்த திங்கட்கிழமை காலை மணி 9:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மங்காத்தாள் கம்போங் தாபோரில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 40 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் கால் எலும்பு முறிவுக்கு இலக்கானதாக கூறப்படுகிறது. தியாக திருநாளை முன்னிட்டு அந்த கம்பத்திலுள்ள பள்ளி வாசலில் மக்கள் திரண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. 5 எருமைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் ஒன்றின் கயிறு அருந்ததை அடுத்து அது திமிரிக்கொண்டு அங்கிருந்தவர்களை நோக்கி கட்டுக்கணங்காமல் ஓடியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தனது பிள்ளையை காப்பாற்ற முற்பட்ட அந்த பெண் எருமை மாடு முட்டி காயத்திற்கு இலக்கானார். முன்னதாக அச்சம்பவம் தொடர்பான 2 காணொளிகள் வைரலானது குறிப்பிடத்தக்கது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
தலைநகர் ஜாலான்பூடுவில் உள்ள 7 புறம்போக்கு வீடுகளில் 6 முற்றாக தீயில் அழிந்தன. நேற்றிரவு மணி 8:04 வாக்கில் அந்த தீ விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததை கோலாலம்பூர் தீயணைப்பு நடவடிக்கை பிரிவு உயர் அதிகாரி லோகேஸ்வரன் லாவன் உறுதிப்படுத்தினார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் கொழுந்து விட்டு எரியும் தீயை அணைக்க முற்பட்டனர். அதில் 6 வீடுகள் முற்றாக தீக்கரையான வேளை ஒரு வீடு மட்டும் 40 விழுக்காடு தீயில் அழிந்தது. அந்த தீயில் 2 மாடி கடை வீடொன்றின் மேல் தளமும் முற்றாக சேதமடைந்தது. அதோடு 3 கார்களும் 3 மோட்டார் சைக்கிள்களும் முற்றாக தீக்கரையானதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. தீக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கோம்பா பண்டார்பாரு சிலையாங்கில் கடை வரிசையொன்றில் நேற்றிரவு தீ ஏற்பட்டது. இரவு 7:54 மணிக்கு ஏற்பட்ட தீயில் ABC விற்கும் கடை உள்ளிட்ட 4 கடைகள் தீக்கரையாகின. ஒவ்வொரு கடையும் தலா 1000 சதுர மீட்டர் அளவை கொண்டதென தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. தீயை அணைக்கும் பணியில் ஸ்லயாங் தீயணைப்பு துறைக்கு உதவியாக ரவாங், செந்துல், ஜின்ஜாங் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வண்டிகளும் வந்தன. எனினும் அதில் எவரும் காயமடையவில்லை. பொருட்சேதம் மதிப்பிடப்பட்டு வருகிறது. பத்தாலிஞ்சயா பெரடைம் மாலில் உள்ள உணவங்காடி நிலையத்தில் நேற்று மதியம் திடீரென தீ ஏற்பட்டதால் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. வாடிக்கையாளர்கள் பதறியடித்து ஓடுவது வைரலான 25 வினாடி வீடியோவில் தெரிந்தது. அங்கிருந்த பணியாளர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை வேகமாக அணைத்தனர். நல்ல வேளையாக எவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. அங்கு சிறிய அளவிலான தீ பரவியதை அந்த பேரங்காடி நிர்வாகமும் உறுதிப்படுத்தியது. தீ அணைக்கப்பட்டு உடனடியாக பாதுகாப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த உணவங்காடி நிலையம் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியதாக பெரடைம் மால் கூறியிருக்கிறது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மலை உச்சியில் காரை ஓட்டி பழகிய இளம்பெண் காருடன் 300 அடி பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். 23 வயது ஸ்வேதா காரை மெதுவாக பின்னோக்கி ரிவர்ஸ் கியரில் இயக்கிய போது அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. காருக்கும் பள்ளத்திற்கும் வெறும் 50 மீட்டர் இடைவெளியே இருந்த நிலையில் ஸ்வேதா திடீரென காரை வேகமாக செலுத்துவதும் அவர் காரோட்டுவதை கைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த ஆண் நண்பர் உடனே மெதுவாக செல்லும்படி ஸ்வேதாவை எச்சரிப்பதும் வைரலான வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை ஸ்வேதா அழுத்தியதால் கார் வேகம் அதிகரித்த போது நண்பர் ஓடிச் சென்று நிறுத்த பார்த்தார். ஆனால் அதற்குள் கார் பள்ளத்தில் விழுந்துவிட்டது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு மீட்புத்துறை ஸ்வேதாவின் உடலை பள்ளத்திலிருந்து மீட்டனர். இந்நிலையில் மலை உச்சியில் யாராவது காரோட்ட பழகுவார்களா என நெட்டிசன்கள் தங்களின் ஆதங்கத்தை பதிவிட்டு வருகின்றனர்.